Hello everyone. இன்னைக்கு டெட் இங்கிலீஷ் வித் ராம்ஜில வாட் ஆர் த ஸ்டெப்ஸ் டு ரைட் ஃபார்மல் லெட்டர் அப்படின்னு பார்க்கலாம். ஒரு ஃபார்மல் லெட்டர், ஒரு அலுவலக கடிதம் எழுதுவதற்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்கு அப்படின்னு இப்பெல்லாம் கேள்வியை கேட்குறாங்க. 10 ஸ்டெப்ஸ் இருக்கு, ஞாபகம் வச்சுங்க. வரிசையாக சொல்கிறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு ஸ்டெப்ஸோட நேமை சொல்லி இந்த ஸ்டெப்ஸு ஃபார்மல் லெட்டரில் இருக்கா இன்ஃபார்மல் லெட்டரில் வருதான்னு கூட கேட்கலாம். ஸோ நோட் இட் டவுன். சென்டர் அட்ரஸ், ஃப்ரம் அட்ரஸ் எழுதும்ல, அது ஃபஸ்ட்டு. அது முடிஞ்சதும் டேட்டு. அதற்கடுத்து தேர்டாக ரிசீவர் அட்ரஸ், டு அட்ரஸ் எழுதும்ல, அது. அதுக்கப்புறம் சப்ஜெக்ட், தமிழில் பொருள் அப்படின்னு போடுவோம் இல்லையா, அந்த லெட்டரோட மொத்த கண்டென்ட்டையும் ஒரு சிங்கிள் லைனில் சொல்லணும், அந்த ஏரியா சப்ஜெக்ட். அதுக்கடுத்து சல்யூட்டேஷன், ரெஸ்பெக்டட் போடுறோம் இல்லையா, அந்த ஏரியா. அதற்கு அடுத்து தான் நம்ம பாடி ஆஃப் த லெட்டர் எழுதணும். இந்த பாடி ஆஃப் த லெட்டரில் நம்ம 2 அடிஷ்னலாக சேர்க்கலாம். க்ளோசிங் பேராகிராஃப், நம்ம என்ன வேணும் அப்படின்றத வலிமையாக அந்த இடத்துல சொல்லிடணும். அப்புறம் கடைசியாக காம்ப்ளிமெண்ட்ரி க்ளோஸ், இந்த தேங்க்ஸ் சொல்லி க்ளோஸ் பண்ணுவோம்ல, அது. அப்புறம் கடைசியாக சப்ஸ்கிரிப்ஷன், யுவர்ஸ் ட்ரூலி, யுவர்ஸ் ஃபெய்த்ஃபுல்லி சொல்லுவோம்ல, அது. அப்புறம் அதுக்கு கீழே 10வது ஸ்டெப்பாக சென்டர்ஸ் நேம், யார் இந்த லெட்டரை போடுறோமோ அவங்களுடைய நேம் அண்டு சிக்னேச்சர். அவ்வளோதான். இந்த 10 ஸ்டெப்ஸை ஞாபகம் வச்சுங்க. அடுத்த வீடியோவில் இன்ஃபார்மல் லெட்டருக்கு உண்டான 6 ஸ்டெப்ஸ் என்னன்னு சொல்கிறேன். பை பை.